வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பூண்டு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் பற்ற வச்சிடலாம். இது 3 போட்டுடலாம். ஒரே ஒரு பூண்டு, பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 1 மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா வரப்பட்டுச்சு. இது எடுத்துடலாம். இது எடுத்து ஆறுன பிறகு மிக்சிக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டுடலாம். காய் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். தூள் போட்டுருக்கேன். ஏற்கனவே காயில் மஞ்சள் பொடி போட்டதுனால நான் மஞ்சள் பொடி போடல. காய் நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெயிலே வேகணும், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி காய் வேகும். மறுபடியும் இந்த அளவுக்கு வேர்க்கடல் பொடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். காய் வெந்த உடனே போட்டுடலாம். வாழைக்காய் வறுவல் ரெடி. அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பொடியை போட்டு அப்படியே இறக்கிடலாம். சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, எல்லா சாதத்துக்கும் சூப்பரான ஒரு வறுவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.